ஓகே, மீண்டும் வருகை. இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு தவேகாவின் நிர்மல்குமார் மீண்டும் வருகை. ஒரு டேஜாவு அப்படின்னு பார்க்கலாம். நேற்றுக்கு மாலையில் இதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கும் திரு நிர்மல்குமார் சென்றிருந்தார். நேற்றுக்கு அரவுண்ட் எக்ஸாக்ட்லி த சேம் டைம் 3:30 மணிக்கு தான் அவர் சென்றிருந்தார். மீண்டும் அவர் போயிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நிர்மல்குமாரோடைய முகவாகவே ஒரு சிரித்த முகவாக தான். ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் அதையும் போட்டு பாருங்க. சரி சரி, நீங்கள் ஏதோ கணக்கில் சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியுது. பட் இண்டிகேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ நம்ம ஒன்றும் பெரிய யூகத்திலலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ வெவ்வேறு நிலைப்பாடு எடுக்கிறவங்க இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய செயலாளர், தேசிய செயலாளருடைய பேச்சு ரொம்ப தெளிவாக காட்டுது. அந்த அணி எதை நோக்கி போகுது, விஜய் ஆதரவு நோக்கி தான் போகுது அப்படின்னு. இன்னொன்னு நேற்றைய ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு சும்மா போய் ஆளுநர் மாளிகைக்கு எப்படி டீ குடிக்க போறதுக்கு அவசியம் இல்லையோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் போய் டீ குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மேபி ஆதரவு கடிதத்தை பெறத்துக்கு அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, அதுதான் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஓகே, இங்க வாங்கிட்டு அங்க போய் வாங்கிடுவாரு. சிபிஎம் சொல்லி முடிச்ச உடனே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு கடிதம் அனுப்பிட்டார். சரி, அது முடிவு வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறது அந்த முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 2 இடத்துல லெட்டர் வாங்குறது தான் வந்திருக்காரு நிர்மல். ஓகே, ஏன்னா கவர்னருக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற கடிதம் செல்லாது இல்லை. ஆமாம், அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு 2 இதுவும் போகுது. இப்போ அது எதிர்பாராதது எது? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. என்ன சொல்றீங்க? தேமுதிகவும் அவர் சொல்றாரு, தேமுதிக அமமுக அடிஷனலா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவர் தாய்மானவர் சொன்ன போல பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது அவர் சொன்னார். இப்போ நம்முடைய ராஜகம்பீரன் அப்பாஸ் இணையறாரு. குட் ஈவினிங். ஸோ வழக்கமான சூழலில் விசிகா பாமக சேர்ந்து பிரயாணிக்க வாய்ப்பு இல்லை. பட் இதை எப்படி சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குன்னா, நேத்திக்கு ஒரு தொலைபேசி பெட்டியை திருமாவளவன் கொடுத்தார். நீங்கள் பாமக இருக்கிற அணியில் இருக்க மாட்டீங்க தானே அப்படின்னா, அதையே அந்த கேள்வி எழுதுனாரு. இன்னைக்கு அந்த கேள்வி வரும்போதும் கூட கான்கிரீட்டாக அவர் இல்லை அப்படின்னு சொல்லலை. தேபியில் அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. ஸோ விசிகா பாமக உன்னா இந்த அலையன்ஸுக்கு ஆதரவு அளித்தா won't you be surprised? அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் தான் சிக்கல். ஏன்னா ஓட்டு கேட்க போகும்போது களத்துக்குள்ளே போக வேண்டும், வன்னியர் பகுதிக்குள்ளே விசிகா போக வேண்டும், விசிகா பகுதிக்குள்ளே பாமக போக வேண்டும். அப்போ கள நிலவரம் என்பது அவர்களுக்கு ஒரு விரோதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கள நிலவரம் என்பது இது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருகிற போது அந்த நெருக்கடி இருக்காது அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். ஓகே, அப்புறம் நீங்கள் குறிப்பிட்டீங்க விசிகா இடதுசாரிகள் அவங்களுடைய கூட்டணிங்கிறது திமுகக்குள்ளே இருந்தாலுமே அவங்க ஒரு தனி கூட்டணி தான். எப்போவுமே போராட்ட களங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்சங் போராட்ட களத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் அவங்க ஒரு முகமாகத்தான் நின்று பழக்கம். விசிகா 3 பேருமே இடது அரசியல். ஆமாம், எப்பொழுதுமே அவங்க ஒரு போராட்ட கள அரசியலை தான் அவங்க அதிகார அமைப்பு கிடையாது. அதிகாரத்திற்கு எதிரான குரல்களை எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் வருது பாருங்க. முதன்முறையாக விசிகே அதிகாரத்தில் பங்கு கொள்ற ஒரு சூழல் வருகிறது. கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக அதிகார வளையத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய சூழலை பார்க்குறோம். இப்படி புரிதல் வரலாமா? அப்படியே மந்திரி சபை அமைக்கும் பட்சத்தில் விசிகே பங்கேற்கலாம், கம்யூனிஸ்டுகள் வெளியே ஆதரவு தான் கொடுப்பாங்க. அவங்க அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டாங்க. அது நமக்கு கடந்த காலங்களில் ஜோதி பாசு வரைக்குமே பிரதமர் வாய்ப்பு வருகிற காலத்திலே கூட அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் வேற நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இந்தர் சிங் குப்தாவை ஹோம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்க. அது போல இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு மாதிரியும் மார்க்சிஸ்ட் ஒரு மாதிரியும் நிலைப்பாடு எடுக்கலாமா? இல்லை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முறை 2 கம்யூனிஸ்டுமே ஒற்றை நிலைப்பாடு தான் எடுப்பாங்க, ஒரே மாதிரியான நிலைப்பாடுகளை தான். பட் இந்த ஜோதி பாசு கேஸ்ல இந்திய கம்யூனிஸ்ட் பங்கேற்றது. ஆமாம், அதனால இவர்கள் இப்போ இந்த மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு மதிப்பிழந்து விடக்கூடாது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா இடதுசாரிகளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த மக்களின் ஏற்பை நம்ம ஒரு மாண்புமிக்கதாக மாற்ற வேண்டும், மதிப்புக்குரியதாக மாற்ற வேண்டும் என்கிற இடத்துல அவர்கள் மெஜாரிட்டி. ஒரு திரை பின்புலத்திலேருந்து வர்றவங்க, இது ஒரு டைரக்டரோட பார்வையிலேருந்தும் பார்ப்பீங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கான ஸ்கிரிப்ட் இல்லை. 40 வயது கடந்தவர்கள் யாருமே
தாவேகா இப்படி ஒரு வெற்றி பெறும் என்பதை பெரும்பகுதி கணிக்கல. நான் அதை கேட்கல. இப்ப கடந்த 3 நாளா நடந்துட்டு இருக்கிற விஷயம் சினிமா மாதிரி இல்ல. அதாவது இந்த நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று இரவு ஒரு மாதிரி இருக்கிறது. அதற்கு முந்தைய இரவுல வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி போக போறாங்கிற உரையாடல் நடந்தது. ஒவ்வொரு வினாடியுமே வேறு வேறு குரலாக. இன்னைக்கு கூட காலையில சிந்தனை செல்வனுடைய பதிவு வருகிற போது அது ஒரு அதிர்வை ஒரு உணர்வு கொடுத்தது. மாலையில இன்னொரு உணர்வு. நீங்க கூட குறிப்பிட்டீங்க வாட்ஸ்அப்ல போனா செல்லாதுன்னு. கவர்னர் பதவி உருவாக்குகிற போது வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது பிரிட்டிஷ் காலத்திலே உருவாக்கப்பட்டது. காலத்தால் அது ரொம்ப பிந்தைய ஒரு வடிவத்தில் அது இருக்கிறது. ஏன்னா இந்த கடிதம் எழுதுகிற முறைன்னு ஒன்று இப்போ வரைக்கும் நம்ம சொல்றாங்கல்ல, அது கடிதம் எழுதுகிற முறைங்கிறது எந்த காலத்திற்கானது? அது நிச்சயமா 20ஆம் நூற்றாண்டு, அட்லீஸ்ட் 21ஆம் நூற்றாண்டுல வாட்ஸ்அப் யுகத்துல. பட் அந்த அமைப்புகள் வந்து தேஸ்டே அனக்ரானிஸ்டிக். அது வந்து காலத்தை அப்படியே இப்போ வந்து அதை மெயில் தானே அனுப்புறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அல்லது வேலையை விட்டு அனுப்புறதுக்கு கூட நான் வந்து மெயில் அனுப்புனாங்க, எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. கடிதம் கொடுத்தாங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அப்போ இன்றைய நடைமுறை என்பது அது அதனுடைய இன்னொரு நவீன வடிவமாக பார்க்கப்படுகிறது. அதனால வாட்ஸ்அப்புக்குள்ள வர்றதை ஏற்க வேண்டிய ஒரு காலமும் வரும் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இல்லை. சார், இந்த கவர்னர் என்னெல்லாம் காரணம் சொல்றாருன்னு பார்க்குறோம்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். இல்ல நீங்க வந்து தனிப்பெரும் கட்சியா கோரல, ஆனா அதே விஷயம் தான் கோர்றாரு. நீ வந்து கூட்டணியா கோரிட்ட, செல்லாது அப்படிங்கும் போது வாட்ஸ்அப் செல்லாதுன்ட்டா என்ன பண்ண? இல்ல, அதாவது பார்க்கும்போதே அண்ணாதான் ஞாபகத்துக்கு வர்றாரு. நாட்டுக்கு தாடியும் தேவையில்ல, தமிழ் நாட்டுக்கு சொன்னது திமுக இல்லையா? நேத்துக்கு திமுக இருந்து என்ன ரியாக்ஷன் வந்து, கவர்னருக்கு ப்ரெரோகேட்டிவ் அதே இது என்ன சொல்லுது, கவர்னருக்குன்னு உரிமை இருக்கு அப்படிங்குது. ஆட்டுக்கு தாடியும் போச்சு, கவர்னர் தேவையில்லைன்னு சொன்ன திமுக. அதை விட 2 பேரும் சண்டை போட்டவங்க கார்பெட்டும் பால்டாயிலையும் சேர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிச்சு பார்த்தீங்களா? அதுதான் மக்கள் இன்னும் கொந்தளிக்க தொடங்கிட்டாங்க. அது ரொம்ப ஒரு அதிருப்தி எல்லாத்துக்கும் வந்துச்சு. பட் அது அந்த முயற்சி இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ராஜா கம்பீரன்? என்ன திமுக ஒருவேளை வந்து இந்த முயற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற முயற்சி பலித்து விடும் நான் நம்புறேன். ஏன்னா அவர் ஆளுநரை சந்திக்க போகிறார் என்கிற போதே ஒரு நம்பிக்கைக்குரிய தகவல்கள் இல்லாமல், அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் அவர் செல்ல மாட்டார். அது இன்றைக்கு வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேபி அவர்களுடைய நேர்காணல் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்குற போது அவங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. இதை மக்கள் மன்றத்திலே ஏற்புடையதாக மாற்றுவதற்காக அவங்க கொஞ்சம் தள்ளி போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக சொன்னால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா இப்பொழுதுதான் ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு நம்ம வந்து பயணிக்கிறோம். அது தடாலடியாக வந்து தோற்றமளித்து ஒரு கன்சல்டேஷன். இன்னொன்று, இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையுமே அந்த உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, அந்த ப்ராசஸுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து விசிகாலையும் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம பட் ஆனால் திருமாவளவன் சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வந்து அது ஒரு லீடர் பேஸ் பார்ட்டி. விசிகா இஸ் லீடர் பேஸ் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் வந்து அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். திருமாவளவன் சொன்னா அடிமட்ட தொண்டை வரைக்கும் கேட்பாங்க. நான் அது அவங்க ஜனநாயகத்தன்மையை நான் குறைச்சி மதிப்பு. அதனால தான் ஒரு ஜூம்லி ஆனாலும் மீட்டிங்கை சொல்றாரு. பட் அவருடைய வேல்யூ, அவருடைய கருத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கு. கம்யூனிஸ்ட்ல அவங்க மாநில செயலாளரோ தேசிய செயலாளரோ ஆபீஸ் பேரர் தானே தவிர அது ஒரு கலெக்டிவ் பொலிட் பீரோ அந்த மாதிரி அமைப்புக்கு ஒரு பெரிய வலு இருக்கிறதுனால இது குறைவுன்னோ அது ஜாஸ்தி. தனிநபர் முக்கியத்துவத்தை விட நம்மளுடைய தத்துவங்கள் தான் முக்கியமானது என்கிற அடிப்படை சார்ந்தது பொது உடைமை இயக்கங்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.